இவர் ஜனகன மனதில் பாடும்போது எதெல்லாம் பாடுறாரு? எல்லாத்தையும் சேர்த்து பாடுறாரு. மக்களுடைய இறையாண்மை, அது மட்டும் இல்லை, விந்திய மலை, திராவிட, தென்னிந்தியா, ஒரிசா, மராட்டா, குஜராத், எல்லா பகுதிகளையும் சேர்த்து இது இந்தியான்னு பாடுறாரு. ஆனால் வந்தே மாதரத்தில் அவர் என்ன சொல்றாரு? சப்த கோடி கண்டம் அப்படின்றார். 7 கோடி பேர் கொண்ட நாடுன்றார். 7 கோடி பேரை கொண்ட பகுதின்றார். அது எதை குறிக்குதுன்னா வெறும் வங்காளதேசத்தை மட்டும் தான் குறிக்குது. பாரதியார் பாடும்போது என்ன பாடுறாரு? 30 கோடி முகமுடையாள் எனும் மொய்ப்புற சிந்தனை ஒன்றுடையாள் அப்படின்னு தானே பாடுறாரு. அப்போ 30 கோடி பேரை ரெப்ரசன்ட் பண்ணல வந்தே மாதரம். வந்தே மாதரம் வங்காளதேசத்தை மட்டும்தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போ அதை எப்படி நீங்க இந்தியா முழுக்க வைக்க முடியும்? இங்க இவர் என்ன சொல்றாரு? வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம். அப்படி சொல்ல கூட பரவாயில்ல. இந்த தேசமே துர்கா தேவி மாதிரி என்ன சொல்லும் பாரு, டக்குன்னு துர்காமான்னு வந்துருச்சு. துர்காமான்னு அப்புறம் ஸ்டாலின் ஒய்ஃப்ன்றவங்க. துர்கா தேவி இந்த தேசத்தின் தாயாக இருக்கக்கூடிய பாரத மாதா துர்கா தேவிக்கு சமமானவள். அந்த துர்கையை வணங்குகிறேன்னு வருது. அதை எப்படி துர்கையை வணங்க முடியும்? நான் ஒரு நாத்திகன்பா. நான் துர்கையை வணங்கினாதான் எனக்கு தேசபக்தி இருக்குன்னு சொன்னேன்னா அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? நான் இஸ்லாமியர் கிறிஸ்தவரை கூட விட்டுருவோம். வந்துடுவாங்க பத்தியா, துளுக்கனுக்கு ஜால்ரா போடுறான், பாவாடைக்கு ஜால்ரா போடுறான்றாங்க. அவங்களெல்லாம் விட்டுரு, என்ன எடுத்துப்போம்? நான் ஒரு கருப்பு சட்டக்காரன், நாத்திகன். நான் எந்த கடவுளையும் வணங்க மாட்டேன்னு சொல்றத கொள்கையா வச்சிருக்கிறவன். என்னைய போய் நீ துர்கையை வணங்கினாதான் நீ தேசபக்தன், இல்லைன்னா தேசபக்தன் இல்லை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்?